10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12 contact 9025895176. Metric 6 to 12 contact 9344567484. For online admission log on to www.kurinjischoolnkl.in. மருந்து மாதிரி நம்ம இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நம்மளுடைய சாயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்வான்டான ஒரு சாயிலாக நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது தேவையில்லாத நமக்கு என்ன பண்ணும், அதை பயன்பாட்டுக்கு நம்ம பயன்படுத்த முடியாமல் ஒரு சாயிலாக அது மாறிடும். சரிங்களா, அது ஒரு மெயின் கேரக்டர். அண்ட் தென் எபிலிட்டி டு த கன்சர்வ் அண்ட் த சாயில் ஸ்ட்ரக்சர் அண்ட் த மைக்ரோப்ஸ். ஓகே, அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து சாயில் ஸ்ட்ரக்சரே நமக்கு மாறிடும். அதில் அன்வான்டாக தேவையில்லாமல் மைக்ரோப்ஸ்லாம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக க்ரோத் ஆகிறதுக்கான வாய்ப்பு இதில் இருக்கும். ஓகே, மெயின் வந்து நமக்கு அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹெர்பிசைட் டாலரன்ஸ் கிராப்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் பாயிண்ட்டு வீடு கண்ட்ரோல், இம்ப்ரூவ் ஹையர் கிராப் ஈல்டு. நெக்ஸ்ட் ஒன் ரெடியூஸ் த ஸ்ப்ரே ஆஃப் ஹெர்பிசைடு. தேர்ட் ஒன் reduce the competition between the grab plant and the weed. Use of the low toxicity compound which do they not remain active the soil and the ability to conserve soil structure and the microbes. இல்லையா, அப்போ இது எல்லாமே என்னோட கேரக்டர் அப்படின்னா advantages of the herbicide tolerance crop ஓட கேரக்டர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் herbicide tolerant pasta. herbicide tolerance of the pasta அப்படின்னு சொல்லக்கூடிய. சரிங்களா, இப்போ pasta அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the trade name pasta refer to the non-selective herbicide. இது என்னது நமக்கு வந்து பாஸ்டாங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா non-selective herbicide. இப்போ பாஸ்டாங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா இது வந்து நமக்கு என்னது ஒரு herbicide substance. இது எப்படி நம்ம களைக்கொல்லி மருந்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீட் பிளான்ட் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகும். ஆனால் அதோட சேர்த்து நமக்கு என்ன பண்ணணும், நம்மளுடைய ஓன் பிளான்ட் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அஃபெக்ட் ஆகும். அப்போ ட்ரேட் நேம் ஃபார் ஃபாஸ்டா ரெஃபர் டு an non-selective herbicide containing to the chemical compound. இது என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் இருக்குது அப்படின்னா பாஸ்போனோத்ரிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என்ன கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க, பாஸ்போனோத்ரிசின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பாஸ்டா ஹெர்பிசைடு த டாலரண்ட் ஜீன் த பிபிடி, வாட் இஸ் கால்ட் த பிபிடி. பிபிடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எல் பாஸ்போ 3-3 was isolated by the மெடுகா சட்டைவா பிளான்ட். என்ன பிளான்ட்லேருந்து நமக்கு தனியாக பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மெடுகா சட்டைவான்னு சொல்லக்கூடிய பிளான்ட்லேருந்து என்ன பண்ணுறாங்க, தனியாக பிரித்து எடுக்கிறாங்க. ஓகே, த இன்ஹிபிட் த என்சைம் குளுட்டமைன் சிந்தசிஸ். என்ன சப்ஸ்டன்ஸ் பண்ணுங்க அப்படின்னா குளுட்டமைன் சிந்தசிஸ் which is involved in a ammonia assimilation, which is involved in a ammonia assimilation. The PPT gene was introduced into the tobacco and the transgenic tobacco and the transgenic tobacco. first transgenic plant எதுன்னு கேட்பாங்க. first நமக்கு transgenic plant எது அப்படின்னா tobacco தான் first transgenic plant. ஓகேங்களா, ஒன் மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க. and produced was resistant to the PPT. the similar enzyme was also isolated from the Streptomyces microscopicus with the bar gene. என்ன ஜீன் இருக்கு அப்படின்னா இதில் வந்து எஸ்பெஷலி ப்ரெசென்ட் ஆகக்கூடிய ஜீன் என்ன அப்படின்னா பார் ஜீன். encoded for the PAT phosphonotyrosine acetyl transferase and was introduced into the grab plant like potato and sugar beet and transgenic grab have been developed. அப்போ transgenic plant grabக்கு என்ன பண்ணலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்பினோத்ரிசின், பிபிடி வந்து எல் பாஸ்பினோத்ரிசின், மெடிகோ சட்டைவா என்ன பிளான்ட் அப்படின்னா மெடிகோ சட்டைவான்னு சொல்லக்கூடிய பிளான்ட் கேரக்டர். அண்ட் தென் ஸ்டெப்டோமைசிஸ் மைக்ரோஸ்கோபிகஸ் என்ன கேரக்டர் அப்படின்னா ஸ்டெப்டோமைசிஸ் மைக்ரோஸ்கோபிகஸ். அதுக்கு அடுத்தது இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பிடி கிராப்ஸ். அதுக்கு அடுத்த கேரக்டர் அப்படின்னா இன்செக்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் த பிடி கிராப்ஸ். என்னென்ன பிளான்ட் நம்ம இருக்கும் அப்படின்னா பிடி காட்டன், பிரிஞ்சால், அதுக்கப்புறம் எஸ்பெஷலி 2 பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள் பிடி காட்டன். சரிங்களா, இப்போ காட்டனுங்கிறது நமக்கு என்னது எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா எக்கனாமிக்கல் வேல்யூ அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் இல்லையா. இப்போ பிடி காட்டன் இஸ் எ ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசம், GMO or genetically modified the pest resistance plant cotton variety which is produced an insecticide activity to the
புல்வாம். என்ன கேரக்டர் அப்படின்னா இந்த புல்வாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். The stains of the bacterium Bacillus thuringiensis produce over the 200 different BT toxin. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு BT காட்டன் இல்லையா. இப்போ BT காட்டன் இஸ் generally a genetically modified organism. என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஜெனட்டிக்கலாக மாடிஃபைட் ஆர்கானிசம். எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நமக்கு வார்ம் அந்த புழு மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நிறைய ப்ரொடியூஸ் ஆகும். அதனால் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஈல்டிங் வந்து நமக்கு கிடைக்காது. சரியா? அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த BT காட்டன் பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் சொல்லுவாங்க. அதுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா BT காட்டன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ BT காட்டன் இஸ் அ ஜெனட்டிக்கலி modified organism. BT cotton is a generally or genetically modified organism, is a genetically modified in pest resistant plant cotton variety which produce an insecticide activity to the bollworm அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புழு மாதிரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா அதிகமாக வந்து நமக்கு என்னது இந்த பிளான்ட்டில் வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஆக்சுவலாக இதோட கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த பிளான்ட்டில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா BT காட்டன் அதாவது எஸ்பெஷலி இந்த பால்வூமுக்கு ஆப்போசிட்டான ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு அந்த பிளான்ட்டோடைய லீஃப்லையோ மற்ற பிளேஸில் நம்ம என்ன பண்ணிடுறோம் நமக்கு ஸ்ப்ரே பண்ணிடுறோம்னு வச்சுங்களேன். அப்போ லீஃபை கடிக்கும் போது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த பால்வூமுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிசீஸ் ஃபார்ம் ஆகி அது இறந்துடும். சரிங்களா? தட் இஸ் அ மெயின் மெத்தட். சரிங்களா? பிளான்ட் அஃபெக்ட் ஆகாமல் நம்ம அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பெஸ்டிசைட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் எதுவும் நம்ம தெளிக்காமல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியலாக செய்கிறோம். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணாமல் செய்யக்கூடிய ஒரு மாடர்ன் மெத்தட் தான் என்ன அப்படின்னா நமக்கு வந்து இந்த மெத்தட். ஓகே, அப்போ ஸ்டெயின்ஸ் ஆஃப் த பாக்டீரியம் பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் என்ன பாக்டீரியா நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்டீரியா ப்ரொடியூஸ் ஓவர் த 200 different BT toxin. அதாவது பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ் டாக்ஸின் ஈச் ஹார்ம்ஃபுல் டிஃப்ரெண்ட் இன்செக்ட். இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு வந்து அதிகமாக வந்து இன்செக்டில் என்ன பண்ணுது நமக்கு டிசீஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா? எஸ்பெஷலி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசில்லஸ் துரிஞ்சியன்சிஸ்ன்னு சொல்லக்கூடியதுலேருந்து டெல்டா எண்டோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக பிரித்து எடுத்து பிளான்ட்டில் வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அப்போ அந்த பிளான்ட்டில் ஸ்ப்ரே பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த லீஃபை வந்து இன்செக்ட் சாப்பிடும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அந்த இன்செக்ட் எல்லாமே இறந்துடும். ஓகே, அப்போ இன்செக்ட்ஸ் most of the BT toxins are insecticidal to the larvae of moth and the butterfly, the beetles, cotton, the bollworms and the graphlies, the cat fleas, but are the harmless to other form of the life. Especially என்னென்ன இருக்குன்னு பாருங்க. அதில் இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா genetically modified organism Bacillus thuringiensis produce over the 200 different BT toxin. இது எல்லாமே எதிலிருந்து பிரித்து எடுக்கிறாங்க அப்படின்னா Bacillus thuringiensis இருந்து பிரித்து எடுக்கிறாங்க. ஓகே, and then the genes are encoded for the toxin a crystals in the cry group. இது கேட்பாங்க என்ன டாக்ஸின் கேட்டாங்கன்னா எண்டோடாக்சின்ல இது என்ன குரூப் அப்படின்னா cry group of the endotoxin. என்ன குரூப் ஆஃப் த எண்டோடாக்சின் அப்படின்னா cry group of the endotoxin. Okay, when the insect attack and eat this cotton plant, the cry toxin are dissolved in the insect of the stomach. அப்போ அந்த பர்டிகுலர் லீஃபில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா cry toxin வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கோன்னு வச்சுங்களேன். அப்போ இது என்ன ஆகும் நமக்கு இன்செக்ட் சாப்பிடும் போது அதோடைய ஸ்டொமக்குள்ளே போயிட்டு என்ன பண்ண நமக்கு டிசீஸை காஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்செக்ட் என்ன பண்ணி நமக்கு வந்து கில் பண்ணிடும். ஓகே, தட் இஸ் கால் த மெயின் மெத்தட் ஃபார் த BT காட்டன் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். தட் இஸ் அ டாக்ஸின் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா cry toxin. என்ன டாக்ஸின் அப்படின்னா cry toxin. This epithelial membrane of the gut a block certain vital nutrient thereby sufficient the regulation of the potassium ion. என்ன ions நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா potassium ions are the loss of the insect and the result in the death of epithelial cell in the intestine of the membrane which led to the death of larvae. அப்போ லார்வா என்ன ஆகுது நமக்கு இறந்துருது. ஓகேங்களா? இப்போ மெயினாக அதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா the epithelial membrane of the gut block certain the vital nutrients thereby the sufficient regulation of the potassium ion or loss of the insect and result in death of the epithelial cell in this intestine membrane which is led to the death of larvae. Next on advantages. இதில் நமக்கு என்னென்னா
அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. மெயினாக பிடி காட்டனை பொறுத்த வரைக்கும் ஈல்டிங் நம்ம என்ன பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும் இல்லையா. அப்போ ஈல்ட் ஆஃப் காட்டன் இஸ் இன்க்ரீஸ்ட் டியூ டு த எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் bollworm. The yield of cotton is increasing due to the effective control of bollworms. The reduction in the insecticide used in the cultivation of the Bt toxin, and also potential reduction in this cost of cultivation. Potential reduction in the cost of cultivation. Next one, disadvantages. Next one character, disadvantages. The Bt cotton has some the limitation. Cost of the Bt cotton seed is high. Cost of the Bt cotton seed எப்படி இருக்கு, நமக்கு ரொம்ப ரேட் அதிகம் இல்லைங்களா. அப்போ இது ஒரு மெயின், இது ஒரு டிஃபிகல்ட். நெக்ஸ்ட் ஒன், the effectiveness up to the 120 days. After that the efficiency is reduced. அப்போ 120 days வரைக்கும் தான் நமக்கு என்ன பண்ணோம், நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜெனட்டிக்லி மாடிஃபைடு ஆர்கானிசத்தோடைய சீடு கேரக்டர் இருக்கும். அப்போ 120 டேஸுக்கு மேலே போகும்போது என்ன பண்ணோம், அதோடைய வயபிலிட்டி, அதாவது நமக்கு அதில் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும். அப்போ அதோட கெப்பாசிட்டி குறைய நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது நம்ம ப்ராப்பராக இதை வந்து நம்ம பராமரிக்கலைன்னா என்ன ஆகும், நமக்கு ஈல்டிங் வந்து நமக்கு குறையும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், த இன்ஃபெக்டிவ் எகெனஸ்ட் ஷக்கிங் த பெஸ்ட், அதாவது நம்ம உறிஞ்சி பூச்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ண, நமக்கு அந்த லீஃபில் போயிட்டு அதோடைய சாறு இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த எக்ஸ்ட்ராக்ட்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா உறிஞ்சிக்கும். சரியா. அப்போ இந்த பெஸ்ட் லைக் ஜெசடைஸ், ஏபிடிஸ் அண்ட் த ஒயிட் ஃப்ளை இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகிறதில்ல, நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா அஃபெக்ட் ஆகிறதில்ல. அப்போ அஃபெக்ட் ஆகிறதுனால என்ன பண்ணும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக க்ரோத் ஆக ஆரம்பிக்கும். சரிங்களா. அப்போ என்னென்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஜெசடைஸ், ஆபிட்ஸ் அண்ட் த ஒயிட் ஃப்ளை. ஓகே, அண்ட் தென் எஃபெக்ட் ஆஃப் த பாலினேட்டிங் இன்செக்ட் அண்ட் திஸ் இஸ் ஈல்டு. அதே மாதிரி அஃபெக்ட் ஆஃப் பாலினேட்டிங் இன்செக்ட்டும் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா இதில் வந்து எஃபெக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த பீஸ், அனி பீஸ்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ அனி பீஸ் நமக்கு என்ன பண்ணோம், அது வந்து நமக்கு இந்த பிளான்ட் பார்ட்டிகளை வந்து நமக்கு வந்து அதோடைய பிளான்ட் பார்ட்டிகள் எங்கேயோ உட்காருதுன்னு வச்சிங்களேன். அப்போ அதுவும் நமக்கு சேர்ந்து என்ன ஆகும், நமக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிள் நிறைய இருக்குது. அதனால் என்ன ஆகும், நமக்கு பாலினேஷனோட கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியூஸ் ஆகும். ஓகே, சரி. அப்போ ஃபஸ்ட்டு மெயின் அட்வான்டேஜஸ் பாருங்கள். ஈல்ட் ஆஃப் காட்டன் இஸ் இன்க்ரீசிங் டியூ டு த எஃபெக்டிவ் கண்ட்ரோல் ஆஃப் bollworms, and then reduction of the insecticide used in the cultivation of Bt cotton. Potential reduction of the cost of cultivation. Next one, disadvantages என்ன அப்படின்னா the cost of the Bt cotton seed is high. Effective up to the 120 days. After that efficiency is reduced. Infective against sucking pest like the Jesidas, aphids and white fly. Effect of pollinating insect and this is yield. Effective pollinating insect this yield. And then Bt brinjal. Next one character அப்படின்னா Bt brinjal அப்படின்னு சொல்லக்கூடியது. Bacillus thuringiensis அதான் நமக்கு வந்து Bt அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ Bt brinjal another transgenic brinjal created by the inserting of the crystal protein gene. என்ன ஜீன் அப்படின்னா crystal protein gene. சரிங்களா, crystal protein gene. And then CRI1AC இதுக்கு என்ன பேர் அப்படின்னா CRI1AC from the soil bacterium Bacillus thuringiensis into the genome of the various brinjal cultivars. The Bt brinjal is another transgenic brinjal created by inserting by the crystal protein gene CRY1AC from the soil bacterium Bacillus thuringiensis into the genome of the various brinjal cultivars. The insertion of the gene along with the other genetic elements which has the promoters, terminator and the antibiotic resistance marker gene into the brinjal plant accomplished by using the acrobacterium mediated genetic transformation. This Bt brinjal has been developed into giving to the resist against in a lepidotron அப்படின்னு சொல்லக்கூடிய இன்செக்ட். சரிங்களா. இப்போ அதிகமாக கத்திரிக்காய் செடியில் என்ன ஆகுது, நமக்கு லெப்டாட்ரான் சொல்லக்கூடிய இன்செக்ட் வந்து அதிகமான நோயை ஏற்படுத்துன்னு வச்சிங்களேன். அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சப்ஸ்டன்ஸை வந்து உருவாக்குறோம். சரிங்களா. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா CRYNAC. அப்போ Bt brinjal பொறுத்த வரைக்கும் என்ன மெயினாக கேட்பாங்க அப்படின்னா இந்த கிறிஸ்டல் புரோட்டீன் ஜீன் அப்படிங்கிறத கேட்பாங்க. கிறிஸ்டல் புரோட்டீன் ஜீன் CRYNAC. and then from the soil bacterium Bacillus thuringiensis into the genome of various brinjal cultivars. The insertion of the gene character
insertion of the gene character first of all, and then Bacillus thuringiensis into the genome of the various brinjal cultivars. Okay, என்ன அப்படிங்க கேட்டாங்க அப்படின்னா acrobatrium mediated genetic transformation PT brinjal has been developed to give the resist against insect கேட்டாங்க அப்படின்னா லெப்டாப்ட்ரான் சொல்லக்கூடிய இன்செக்ட். ஓகேங்களா, the particular to the brinjal fruit and shoot borer in Lucinodes and Orbinals. இந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா Lucinodes and Orbinals சொல்லக்கூடிய கேரக்டர். அதுக்கப்புறம் தாரா the mustard hybrid, தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் DMH. இதில் என்ன அப்படின்னா DMH first of all DMH11 is a transgenic mustard developed by the team of Scientific Center for the Genetic Manipulation of the Grape Plants at the Delhi University. Under government, the sponsor this a project. It is a genetically almost modified variety of the herbicide tolerant. அல்லது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா HT, அதுக்கு என்ன பேருனா herbicide tolerant அல்லது HT சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி கூடிய வெரைட்டி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உருவாக்குறோம். எதில் அப்படின்னா மஸ்டர்டில், கடுகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் உருவாக்குறோம். இட் வாஸ் கிரியேட்டட் பை யூஸிங் த பார்னாஸ் அண்டு பார்ஸ்டார். என்ன சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பார்னாஸ் அண்டு பார்ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ். ஓகே, திஸ் அ டெக்னாலஜி ஃபார் ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் ஆஃப் த ஆடிங் த ஜீன் ஃப்ரம் சாயில் பாக்டீரியம் தட் மேக்ஸ் அ மஸ்டர்ட் எ செல் பாலினேட்டிங் பிளான்ட் DMH11 contain the 3 gene bar gene, அதுக்கப்புறம் பார்னாஸ் அண்ட் த பார்ஸ்டார் த sourced from the soil bacterium. The bar gene had made the plant resistant to the herbicide named by pasta. அந்த சப்ஸ்டன்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா பாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, அப்போ தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் பொறுத்த வரைக்கும் என்னது நமக்கு DMH11 இஸ் அ transgenic mustard developed by the team by Scientific Center for Genetic Manipulation of the Grape Plant at the Delhi University. Under the government, they sponsored the project. It is a genetically modified variety of the herbicide tolerant அல்லது HT mustard. கடுகு இருக்கு இல்லைங்களா, அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கேரக்டர் வந்து நம்ம உருவாக்குறாங்க. இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா இன்செக்ட், நமக்கு வந்து ஒரு நோயை உண்டாக்கக்கூடிய பூச்சிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த பூச்சிக்கொல்லி மருந்தெல்லாம் தெளிக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி ஒரு நியூ மெத்தடை வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறோம். ஓகே, சரி, அப்போ தாரா மஸ்டர்ட் ஹைபிரிட் DMHன்னு சொல்லக்கூடிய எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா கடுகு ஃபேமிலி இருக்குது இல்லைங்களா, அதாவது மஸ்டர்ட், அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் உருவாக்குறாங்க செல் பாலினேட்டிங் பிளான்ட். DMH11 contain the 3, மொத்தம் வந்து இதில் முக்கியமாக வந்து ஒரு 3 ஜீன் இருக்குது. என்னென்ன அப்படின்னு கேட்பாங்க, பார் ஜீன், பார்னாஸ் அண்டு பார்ஸ்டார். கண்டிப்பாக கொஷின் கேட்கலாம். பார் ஜீன், பார்னாஸ் அண்டு த பார்ஸ்டார் the sourced from the soil bacterium. This bar gene had made plant resistant to the herbicide. நேம் என்ன அப்படின்னா பாஸ்டா. இதுக்கு என்ன பேர் நமக்கு வந்து பாஸ்டா அப்படின்னு சொல்லக்கூடியது. அடுத்தது வைரஸ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் இல்லையா, அப்போ இன்டர்ஃபெரானுங்கிறது நமக்கு என்னது வைரஸ் ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர். மெனி பிளான்ட் ஆர் அஃபெக்டட் பை வைரஸ் அட்டாக் ரிசல்ட்டிங் இன் த சீரியஸ் லாஸ் இன் த ஈல்ட் ஈவன் த டெத். biotechnology intervention are used to the introduce the viral resistant genome into the host plant. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு வைரஸ் பர்டிகுலராக ஒரு வைரஸை என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எடுத்துட்டு ஒரு பிளான்ட்டுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த இன்செக்ட்டுக்கு டிசீஸ் வர மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா, அப்போ அந்த பிளான்ட்டை சாப்பிட வரக்கூடிய இன்செக்ட் என்ன ஆகுது, நமக்கு இறக்கும் போது ஆட்டோமேட்டிக் என்னது நமக்கு அந்த இன்செக்டோட ரேஷியோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா குறைச்சிக்கலாம். இப்போ இருக்கக்கூடிய ஒரு நியூ மெத்தடாலஜி தான் நமக்கு என்ன அப்படின்னா இந்த வைரஸ் ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய மெத்தடாலஜி. த பிளான்ட், the many plants were affected by the virus attacking resulting in the serious loss in the yield and even death. The biotechnological intervention used to introduce the viral resistant gene into the host plant so that they can resistant to the attack by the virus. These introducing genes that is produce a resistance enzyme which can be detect
டிடெக்டிவ் வைரல் டிஎன்ஏ. அப்போ தனியாக பிரித்து எடுக்கிறோம் இல்லையா, அந்த டிஎன்ஏவுக்கு என்ன பேர் அப்படின்னா டிடெக்டிவ் வைரல் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய இது நமக்கு வந்து ஒரு டாக்ஸி சப்ஸ்டன்ஸ். ஓகேங்களா, அப்போ அந்த டாக்ஸி சப்ஸ்டன்ஸ் மூலமா நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ரெசிஸ்டன்ஸ் கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உருவாக்க முடியும். ஓகே, இது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதுக்கடுத்து பாருங்கள், இதில் மெயினாக நம்ம என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா எஸ்பெஷலி வந்து இந்த பிடி காட்டன் பார்த்துருக்கோம், அதோட அட்வான்டேஜஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி அதோட டிஸ்அட்வான்டேஜஸ் கேட்பாங்க, நமக்கு 5 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். பிடி காட்டன் கேரக்டர் கொடுத்துட்டு அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கேரக்டர் கேட்கலாம். அதே மாதிரி பிரிஞ்சால் கொடுத்துட்டு நமக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம். எஸ்பெஷலி அதில் என்ன இருக்கக்கூடிய கேரக்டர் நமக்கு 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். கிரை 1AC அப்படிங்கிறது எதில் வருது, நமக்கு பிரிஞ்சாலில் வருது. இது வந்து நமக்கு வந்து எஸ்பெஷலி த கிரியேட்டட் பை த இன்செர்ட்டிங் ஆஃப் த கிறிஸ்டல் புரோட்டீன் ஜீன் CRY1AC from the soil bacterium Bacillus thuringiensis into the genome of various brinjal cultivars. ஓகேங்களா, அக்ரோபேட்ரியம் டுமிபேசின்னு சொல்லக்கூடியது. அப்புறம் லெப்டாப்ட்ரான் இன்செக்ட்ஸ், அதாவது லெபிடோப்ட்ரான் இன்செக்ட். என்ன இன்செக்ட் அப்படின்னா லெபிடோப்ட்ரான் இன்செக்ட் இன் எ பர்டிகுலர் the brinjal fruit and shoot borer in the lucinoids and the orobenalis அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா, சூட் போரியர் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா lucinoids and the orobenalis அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். இதுவும் நமக்கு என்னது வெரி வெரி இம்பார்ட்டண்டான கேரக்டர். அதுக்கப்புறம் பிடி காட்டனை பொறுத்த வரைக்கும் நமக்கு மெயினாக என்னது அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கானிசம். இதில் என்ன இருக்குது, நமக்கு CRI குரூப் ஆஃப் த எண்டோடாக்சின் அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. அப்போ CRI டாக்ஸின் அப்படிங்கிறது நமக்கு எதில் யூஸ் ஆகும் அப்படின்னா எஸ்பெஷலி பிடி காட்டன் பேசிலஸ் துரிஞ்சியன்சிஸ் காட்டன். இதில் என்ன பிரித்து எடுக்கிறாங்க, டெல்டா எண்டோடாக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரித்து எடுக்கிறாங்க. இதெல்லாமே நமக்கு என்னது மோஸ்ட்லி இம்பார்ட்டண்டாக நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகேங்களா, இது மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம இந்த ஃப்ளேவர் சவர் டொமேட்டோ அப்படிங்கிற கேரக்டர் நம்ம என்ன பண்ணலாம், இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். ஓகே.